மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினால் மனிதன் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் என்ன பண்றான்? மனிதன் பிழைப்பான். அதாவது இயேசு கிறிஸ்து வார்த்தை ஒரு மனிதனுக்கு பிழைப்புண்டாக்கும். அதாவது அவன் வாழ்வாதாரத்தை வழிவகுத்து அது நேர்த்தியாக என்ன பண்ணும்? கொடுக்கும். இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய முன்னேற்றம், வீட்டில் இருக்கிற பிரச்சனை, வியாதி மாறணும், குடும்பத்தில் இந்த மாதிரி நெருக்கடியில் கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகணும்னு விரும்புகிற எல்லாருக்குள்ளேயும் தேவன் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நம்ம எங்கே ஜெபம் பண்ண போனாலும், எந்த இடத்துல போனாலும், எனக்கு நான் ரொம்ப கடனாக இருக்கிறேன்னா அந்த ஜெபம் பண்ணுற இடத்துல ஒரு 10-50 லட்ச ரூபாய் கையில் தூக்கி தர்றதில்லை, ஜெபம் பண்ணி அனுப்புகிறார்கள். நமக்கு எப்படி இருக்கும்? வெறுமையாய் வந்தது போல் காணப்படும். ஆனால் அங்கே கொடுக்கப்படுகிற தேவ வார்த்தை நம்ம இந்த எல்லா பாடுகளிலிருந்தும் ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தக்கூடியது. அல்லேலூயா. அந்த எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மளை ஆசீர்வாதமாக நடத்தக்கூடியது தான் தேவ வார்த்தை. அதனால தான் சொல்கிறாரு, என்னுடைய வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனிதன் என்ன பண்ணுறானா? பிழைப்பான். அப்படின்னா அந்த வார்த்தை அவனுக்கு என்ன பண்ணும்? தன்னுடைய எல்லா காரியங்களையும் நன்மையானதை கொண்டு வரும். அப்போ கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு மாற்றத்தை, அற்புதங்களை, அதிசயங்களை, தேவனுடைய வார்த்தை நிறைய காரியங்கள் என்ன பண்ணுகிறது? நன்மைகளை செய்கிறது. நல்ல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், சாரிபாத்துங்கிற அந்த விதவை வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க. தேவ மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவ வார்த்தை. என்ன கர்த்தர் தான் அனுப்பிவிடுறாரு, நீ இன்னார் வீட்டுக்கு போ, அங்கே நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன்? போஷிக்க கட்டளையிட்டிருக்கிறேன், முதல்ல எனக்கு செஞ்சு கொண்டு வா. அங்கே பாருங்கள், அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அந்த பஞ்சம் தீர் மட்டும் போஜனம் குறையாது இருந்தது, பிழைத்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல தேவனுடைய வாயின் வார்த்தையிலேருந்து என்ன பண்ணுறாங்க? பிழைக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில் அந்த பிழைப்புண்டாயிட்டுன்னா அவர் அப்பம் கொடுத்தாரா? இல்லை. அப்போ இருக்கிற இடத்துல குறைபடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தது. அந்த மாவும் எண்ணெயும் என்ன பண்ணலை? குறைபடவே இல்லை. அப்போ அந்த பிளஸ்ஸிங் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம இதில் வந்திருக்கிற நமக்குள்ள வார்த்தையை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? வார்த்தையை குறித்து ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லை, இந்த வார்த்தை எனக்கு எப்போ எனக்கு கிடைக்கும்னா, நான் கர்த்தருடைய உறவில் நான் கரெக்டாக இருக்கும் பொழுது வார்த்தைக்கு மேலே எனக்கு பலத்த நம்பிக்கை இருக்கும். நான் உறவை குறைக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை என்ன பண்ணுகிறது? குறைபடுகிறது. அப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய உறவு தான் என்னது? முதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த நபர் இயேசுவோட ஜெபத்தில், பைபிள் வாசிப்பில், கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவில் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் என்ன பண்ணப்படுறாங்க? ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எல்லாவற்றிலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதனால தான் ஆண்டவர் கொடுக்குறாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனிதன் என்ன பண்ணுறான்? பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு என்ன உண்டாக்குது? பிழைப்பு உண்டாக்குது. அதாவது மாற்றத்தையும் நன்மைகளை என்ன பண்ணுது? கட்டளையிடுது. பைபிளில் வாசித்து பாருங்க. இன்னைக்கு சில வாக்கு தத்தங்களை மட்டும் வாசிக்க போகிறோம். வாக்கு தத்தங்கள்னால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் எடுத்து வாசிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை, பயப்படாத, நான் உனக்கு என்ன பண்றேன்? துணை நிற்கிறேன். உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? துணை நிற்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க, முதல்ல ஆண்டவர் இது ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, நீ என்ன பண்ணாத? பயப்படாத, நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? துணை நிற்கிறேன். அப்போ இயேசு துணை நின்றால் ஒருவனுக்கு பயங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது. ஒருவேளை நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்பட்டால் அவருடைய துணை நமக்கு என்ன பண்ணலை? கிடைக்கல. அவர் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறார். பட் நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான் அதை என்ன பண்ணுவோம்? சுதந்திரிப்போம். நல்ல கவனிங்க, துணை அப்படின்னா என்ன? எதை உரிச்சு சொல்லுவோம்? ஒரு கதவு இருக்குது. இந்த கதவு உள்ளே போயிட்டு வெளியே வரணுனாலும் இதுக்கு இந்த நிலை இருக்கு இல்லையா, இது அதுக்கு துணை. இது இல்லைன்னா அந்த கதவு என்ன பண்ணாது? கிரியை செய்யாது. இது இல்லாமல் ஒரு கதவு போட்டாங்கன்னு தெரியுமா, அந்த பலகை எடுத்து அதை அடைச்சி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம்.
இது ஜாயிண்டாக இருந்தால் தான் இதுக்கு பேரே என்ன வரும்? கதவு. இது ஜாயிண்டாக இருந்தால் தான் அதுக்கு என்ன வரும்? கதவு. நீங்கள் வெளி இடங்களில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி ஏதோ மரச்சினி கம்போ ஏதோ ஒரு செடியை வளர்த்து அது ஒரு மதில் போல் போட்டுட்டு அதை அடைக்கிறதுக்கு 4 கம்பை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த கம்பை தூக்கி அதில் வச்சுட்டு வந்துரு, இல்லை அந்த சாக்கு போட்டிருக்கு கட்டியிருக்குல்ல அதை தூக்கி அப்படி வாசல்னு பண்ணி அடைச்சி வச்சுட்டு வந்துரு. அதுவே அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு இதை போட்டு ஒரு கம்பி போட்டிருந்தா அதை என்ன சொல்லுவோம்? கதவு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது இல்லைன்னா இது என்னது தான்? வெறும் பலகை தான். இது இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? ஜாயிண்ட் ஆகும் பொழுது தான் இதுக்கு என்ன பேர் வருது? கதவு. இதில் ஜாயிண்டே இல்லைன்னா அந்த இதுக்கு என்ன இல்லை? அந்த பேரே இல்லை. அப்போது ஆண்டவரோடு துணை நிற்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அங்கே பயம் இருக்காது. அங்கே என்ன இருக்காது? பயம். நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு பிள்ளையை ஒரு வீட்டில் கட்டி கொடுக்குறாங்க. அந்த கணவர் அந்த பிள்ளையை நல்லா நடத்துகிறவர், நல்ல அன்பு காட்டுறவர்னா அந்த பிள்ளைக்கு மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? உறவில் ஏற்ற துணை ஆண்டவர் வாய்க்க செய்தார். ஏற்ற துணை. நமக்கும் இயேசு மணவாளன்கிற ஒரு துணைவியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? மணவாளன், ஏற்ற மணவாளன். நாம் எப்படி இருக்கிறோம்? மணவாட்டி. நம்ம யாராக இருக்கிறோம்? அதனால தான் அந்த இடத்துல வசனம் போட்டிருக்கோம், அவர் உன் வலது கையை பிடித்து. கல்யாண வீட்டில் அந்த ஜாயின் பண்ணும் பொழுது என்ன கையை பிடிச்சு கொடுப்பாங்க 2 பேருக்கும்? வலது கை. அப்போ அவர் சொல்றார், நான் மணவாளன், நீ யாரு? மணவாட்டி. அப்போ நமக்குள்ள அந்த மணவாளன் மணவாட்டிங்கிற உறவு சரியா இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறவர். எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்போ கவனிச்சு பாருங்க, மணவாளனுடைய உறவில் நிறைய சோர்ந்து போகிறோம். மணவாளனோடு பேசுகிற நேரம் குறையுது, மணவாளனோட இருதயம் ஒப்புரவாகிறது குறையுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறல்ல, உனக்கு தந்த வீட்டை நீ வசனத்தின்படி சரியாக நடத்தினாலே உனக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும்? பூரணமாக இருக்கும். புரியுது உங்களுக்கு? ஒன்றும் வேண்டாம். கணவர்கிட்ட சண்டை போட்டு சர்ச்சைக்கு போனீங்கன்னா சந்தோஷமாக ஜெபம் பண்ண முடியுமா? அழுதுகிட்டே இருப்போமா அங்கே போய்? ஏன்னா சண்டை போட்டு வந்துருக்கோம். அப்போது ஒப்புரவாகிறதுல தான் மகிழ்ச்சியே இருக்குது. கர்த்தரோடு இருக்கிற நல்ல உறவுல தான் என்ன இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது. அப்போது அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? துணை. அதான் கர்த்தரை நாம் ஏற்ற துணையாய் வைத்திருக்கணும். ஏற்ற துணையாய் வைக்கும் பொழுது அங்கே ஒரு குறைவு. அதனால தான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் அவன் என்ன பண்ணுறானா? பிழைப்பான். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தர்றாருன்னா அதில் நிறைய நன்மைகளோட தர்றாரு. அந்த வார்த்தைக்குள்ள பல அர்த்தங்களும் பல தேற்றுதல், பல வழி நடத்துதல், பல நன்மைகளை வச்சுதான் என்ன பண்றாரு? தர்றாரு. அப்போ எத்தனை வேளைகளில் நாம் தேவனுடைய வார்த்தையில பிழைக்கிற அந்த சுபாவத்தில் இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. அதான் சொன்னேன் இல்லையா, நிறைய கிராமங்கள்ல இருக்கிறாங்க, நல்ல ஒற்றுமை இருக்குது, நல்ல ஐக்கியம் இருக்குது, அவங்கள்ட்ட எந்த பிரிவும் இல்லை. நம்ம சொல்கிறோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோங்கிறோம். எத்தனை பேர்கிட்ட பிரிஞ்சு எத்தனை பேர்கிட்ட பேசாமல் இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு சொன்ன போனால் என்ன சொல்கிறோம்? நம்மளை போல் பைபிள் வசனம் எந்த நாலேஜும் இருக்காது. பட் அவங்கள்ட்ட என்ன இல்லை? பிரிவு இல்லை, கசப்பு இல்லை. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நல்ல கவனிங்க, எல்லோரும் இருக்கீங்களா? பக்கத்து வீட்டு பிள்ளைங்க என் வீட்டில் டெய்லி சாப்பிடும். அவங்க ஒரு அல்லையிலையோ சொல்லுங்கள். இப்போ உள்ளது வராது. நீங்கள் கொடுத்தா தானே வரும். இப்போ உள்ளது ஒன்றும் வராது. நம்ம கொடுத்தா தானே வரும். விட மாட்டாங்க. அப்படி தானே? நல்ல கவனிங்க. ஒன்றும் வேண்டாம். இப்போ உங்கள் பிள்ளைகளை சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை சர்ச்சில் சும்மா விடுறோமா? சர்ச்சுக்கு விடுறோமா? விடலையா? சர்ச்சில் இன்னைக்கு சண்டே இல்லை, காமனாக இன்னைக்கு டே. சர்ச்சில் ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, இல்லை சர்ச்சில் சும்மா ஏதோ ஒரு காரியத்துக்கு பிள்ளைகள் போகுதா போகலையா? போவாதா? போவோமா? போவோம்னு சொல்கிற போவோம். அப்படி தானே? நம்ம போவோம். நம்ம கூட சும்மா இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? போவோம். அங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், நல்ல ஜெபம் பண்ணலாம். நம்ம வீடும் தேவாலயம் போல் இல்லாததுனால தான் யாரும் விடலையே தவிர அவங்களுக்கு அப்படி ஒன்றும் மனம் இல்லை. உங்கள் வீட்டில் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் நிறைய காரியம் இருந்துச்சுன்னா அனுப்ப மாட்டவளா? சர்ச்சைக்கு போய் எதுக்கு போகிறோம்? சர்வீஸ் இல்லாத நாள்லேயே, சர்வீஸ் இருக்கிற நாள்லேயே நன்மை கிடைக்கிறதுனால தானே போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்குது, பலன் அடைகிறோம், நம்ம கவலைகளில் தெய்வ சமூகத்தில் ஊற்றுகிறோம். நம்ம வீடு எப்படி இருக்குது இன்னைக்கு? அப்படியெல்லாம் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறார், நீ மணவாட்டியான சபை. உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சபை போல் ஸ்தானம் இல்லைன்னா யாரும் வரமாட்டாவில்ல. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போது நம்மளுடைய ஆண்டவரோடு இருக்கிற உறவு நம்ம வீட்டுக்குள்ளே குறைவாக இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு பார்க்க அதை என்ன பண்ணலை? ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா அந்த பிரசன்னத்தை பார்க்கறத்தக்கதான் என்ன பண்ணலை?
காணப்படலை. புரியுது உங்களுக்கு? அப்போது அந்த மணவாட்டியுடைய உறவு சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு நீங்களே மற்ற பிள்ளைகளை கூடுவீங்க. இன்றைக்கி சனிக்கிழமை தண்டே காலையில் ஒரு 11 மணிக்கு வாங்கடே, நம்ம கூடி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணோம், நம்ம முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடெலாம் ஒழுங்கு பண்ணுறேன். நம்மள எத்தனை பேர் அப்படி வாரந்தோறும் கூப்பிடுறிய? லீவ் இருக்கிற அன்னைக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த நாளை கூப்பிடுறிய? அவங்க இல்லையே சொல்லுங்கள். நம்ம மணவாட்டி சபையாக நம்ம வீட்டை வைக்கிறதுல எப்படி தான் இருக்கிறோம்? குறைபட்டு இருக்கிறோம். ஏன் அந்த குறைபட்டு இருக்கிறோம்? ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தேவனோடு இருக்கிற உறவு பலப்படாதனால தான் அதில் இல்லை. நல்லா கவனித்து பாருங்கள். ஏசு எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒழுங்கு பண்ணியிருப்பாங்க. ஏன் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க? உறவுகள் வெறும் தண்ணியோடு நின்னா அந்த உறவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த உறவு டீ காஃபியோடு இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அதுவே சாப்பாடு கீப்பாடுலாம் தடபடான்னு அடித்து போட்டு அந்த உறவு எப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வீட்டுக்கு சுற்றி இருக்கிற உறவெல்லாம் எப்படி தான் இருக்குது? இன்னும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற அளவோடு தான் இருக்குது. அதை தாண்டி என்ன பண்ணுறதில்ல. பக்கத்து வீட்டில் ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அவங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டிலேருந்து டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுத்து, அந்த அக்கா வீட்டில் போய் துணியெல்லாம் துவைச்சி போட்டு வீடெல்லாம் கழுவி எடுத்து கொடுத்து பாத்திரத்தெல்லாம் விலைக்கு கொடுத்துட்டு வர்றவங்க ஒரு அள்ளியிலேயே சொல்லுங்கள். புரியுது உங்களுக்கு? நம்மளுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள், அதாவது எல்லா இடத்துலையும் செய்கிற ஒரு, நீங்கள் பால்யாங்கிச்சோ புத்தகத்தில் வீட்டு ஜெபக்குழுக்கள்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அவங்க அந்த வீட்டு ஜெபக்குழுக்கள், அதாவது ஒரு மனிதரை ஆதாயப்படுத்த என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? திங்ஸ் எடுத்து கடையில், அவங்கள யாருன்னே தெரியாது, அவங்க திங்ஸை வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு காஸ்பல் அறிவிப்பாங்க. வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? நமக்கு டைம் இல்லைப்போ. நமக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. ஏன்னா நமக்கு இயேசுவை தாண்டி மற்ற எல்லாத்துக்கும் ஓடுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்க தவிர இயேசுக்காக ஓடுறதுக்கு டைம் இல்லை. இயேசுவை சந்திக்கிறதுக்கு என்ன இல்லை. ஏன்னா மணவாளனுக்கும் நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப தூரமாக இருக்கிறோம். அதனால் என்ன இல்லை? டைம் இல்லை. அப்போ கவனித்து பாருங்கள், மணவாளனுக்கு நேரம் ஒதுக்குறவன் மட்டும்தான் ஏற்ற துணையாக என்ன பண்ண முடியும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அந்த உறவை சரியாய் வைத்திருக்கிறோமா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஒருத்தன் பிழைப்பான் என்றால், நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு மணவாளன் இருந்தால் எப்படி போஷிப்பார்? யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு மாதம் 5 லட்ச ரூபா வருமானம் வருது, உங்கள் வீடு எப்படி இருக்கும்? சாப்பாட்டு குறவு இருக்குமா? ஒன்றுத்துக்குமே உறவு இருக்காது. இயேசுவே உங்கள் வீட்டின் தலைவராக இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்போ தலைவராக இருக்கிறாரா? சும்மா போர்டு தான் வச்சுருக்கோம், இவ்வீட்டின் தலைவர் இயேசு. புரியுதா உங்களுக்கு? உண்மையாகவே இருந்தால் எப்படி தான் இருக்கும் வீடு? காலையில் ஒரு 2 மணி நேரம் ஜெபம், மதியம் ஒரு 2 மணி நேரம் ஜெபம், நைட்டு கூடி இருந்து சாப்பிட்றோமோ இல்லையோ கூடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் ஜெபம். ஏசு வீட்டுக்குள்ளே உலாவுகிறார், நடக்கிறார், வர்றாரு, என்ன சமைச்சேன்னு விசாரிக்கிறாரு, உன் பிள்ளை படித்ததை விசாரிக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு உறவு இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் விசாரிப்பு இருக்கும். அப்போ ஏற்ற துணை கட்டாயம் என்னது? அவசியம். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா அப்படி ஒரு லைஃப்பை என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். என் வீட்டில் ஒரு ஊழியக்காரு, என் ஒய்ஃபு கன்சீவாக இருக்கும் பொழுது ஒரு 5 மாதம் போல், 5-6 மாதம் என் வீட்டில் தங்கியிருப்பார், கூட தங்கியிருப்பார். அப்போ அவர் தங்கியிருக்கும் பொழுது அவர் காலையில் 4-4:30க்கெலாம் ஜெபம் பண்ணுவார். என் மாமியார் அவர் போன பிறகு கொஞ்ச நாள் கழித்து என் வீட்டுக்கு அவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, என் வீட்டில் சொல்லுது, அந்த ஊழியக்கார் வந்துட்டு போனவர் தான் வீட்டில் ஒரு மகிமையாக இருக்குது. அந்த ஊழியக்கார் இருந்ததுனால தான் வீடு எப்படி இருக்கு. அப்போது ஒரு ஆள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போய் என்ன பிறகு வீட்டுக்குள்ளே என்ன வருதுங்கிறவ, நம்ம எத்தனை வீட்டுக்கு போய் நம்ம உள்ளே போனால் அந்த மகிமை வந்திருக்குன்னு சொல்கிறவ. ஏசு மணவாளனே இல்லை. அவர் ஒருவேளை உங்கள் வலது கையை பிடிச்சிட்டு ஒரு வீட்டுக்கு சேர்ந்து போயிருப்பீங்கன்னா உள்ள என்ன வந்திருக்கும்? மகிமை வந்திருக்கும். போகாதனால தான் என்னது? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ பாடும் கஷ்டமும் இயேசு தருவதில்லை. அவரை விட்டு சில வேளைகளில் நம்மளுடைய உறவும் அவருடைய மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் பல வேளைகளில் நம்மளை அது தள்ளி போகிறதுனால தான் இந்த கவலையும் பாரு. அதான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கார் 5 லட்ச ரூபா சம்பளம் வருது அப்படின்னா அவ்வளோ பேருக்கு சிரிப்பு வருது. அவருக்கு அவ்வளோ வரல, பட் 5 லட்ச ரூபான்னு பயங்கர, அதை கேட்கும் பொழுது அவ்வளோ குளுமையாக இருக்குது. எப்படி இருக்குது? குளுமையாக தான் இருக்குது. அதை வீட்டுக்காரர் கை வச்சா உங்கள் எல்லா வியாதி மாறிடுன்னா அவ்வளோதான், நீங்கள் தான் மகாராணி. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏசு அதுக்கு மேலே, ஏசு அதுக்கு மேலே. அப்போ எவ்வளோ ஆசீர்வாதமான தேவனை நாம் தேடுறோம். அவரே சொல்கிறாரு, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? துணை நிற்கிறேன்.
அப்போ அந்த துணையை நம்ம சரியாக வச்சுருக்கிறோமா? அடுத்த ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். இயேசு இந்த மணவாளன் உங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதம் செய்வார்? யோவான் 14:14 வாசிங்க. இந்த இடத்துல சொல்கிறாரு, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். மணவாட்டி நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவாராம், செய்வாராம். இப்போ மணவாட்டி சொல்கிறாங்க, எனக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ண ஆண்டவரே, என் முழங்காலில் எல்லாம் தேய்மன் ஆயிடுச்சான், இனி ஒன்றும் செய்ய முடியாதான், இனி எப்போதும் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்போ முழங்கால் சிரட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு, தேஞ்சிருச்சு. மணவாளன் என்ன செய்வாராம் தெரியுமா? இந்த பூமியில் உங்கள் முழங்கால சரி பண்ணுறதுக்கு மருத்துவமே இல்லைன்னா அந்த முழங்காலையே அவர் புதுப்பிப்பாராம். அல்லேலூயா. இந்த முழங்காலே அவர் என்ன பண்ணுவாராம், புது காலாக மாற்றுவாராம். எப்படி மாற்றுவாராம்? புது காலம். என் கால் முறிஞ்சிட்டு இனி வயசாயிருச்சு, மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. அவர் மணவாளன், அந்த கால் எலும்ப மறுபடியும் ஜாயின் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதாவது நமக்காக புதுசாக ஒரு சிருஷ்டிக்கர், அவர் சிருஷ்டிக்க அவருக்கு என்ன உண்டாம், வல்லம் உண்டா. அதனால தான் என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன், தருவேன். இன்னும் நல்லா கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் 1-2 பார்த்தீங்கன்னா ஒரு சப்பானி 40 வயசுக்கு மேலே உள்ள சப்பானியை சந்திப்பாங்க பேதுரு இயேசுக்கு நல்ல ஒரு மணவாட்டி சபையாய் காணப்படுகிறார். இவர் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினால் எழுந்த நட. அவன் கால் அவ்வளோதான், அதாவது அவன் கால் வாழ்நாள் முழுவதும் எப்படி தான் சப்பானி, ஏன்னா பிறப்பிலே அவன் சப்பானி. ஆனால் மணவாட்டி பேதுரு சொன்னதுனால மணவாளன் ஒரே செகண்டில் அவன் காலை மறுபடியும் உருவாக்கிட்டார். அல்லேலூயா. ஏசு பாருங்க, நாமத்தில் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன், தருவேன், செய்வேன். அதை மறுபடியும் அவனுக்கு ஒரே செகண்டில் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் நீங்கள் கேட்ட காரியம் எங்கே இல்லாட்டாலும் உங்களுக்காக மறுபடியும் ஒரு உருவாக்குவாராம். அதைத்தான் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இல்லாததை இருக்கிறது போல என்னது, அழைக்கிற தேவன். ஆபிரகாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு அங்கே போயிருக்கிறான். அப்பாட்ட கேட்குறான் மகன், அப்பா ஆடுங்க, நம்ம பலி செலுத்தணும்ல. ஏன்னா அவன் அடிக்கடி பலி செலுத்துறத பார்த்துருக்கிற ஒரு பிள்ளை. ஆண்டவர் பார்த்துக்குவார். என்ன பார்த்துக்குவார்? ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்போ இவன் என்ன நினைக்கிறான், நம்ம ஆண்டவர் அங்கே போய் இங்கேருந்து பற்றி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், அங்கே ஆல்ரெடி அவரே கொண்டு வந்து வச்சுருப்பார், நம்ம பலி செலுத்தி ப்ரேயர் பண்ணிட்டு வர வேண்டியதான், வேறு வழியே என்ன இல்லை. இப்போ அவனையும் எடுத்து கட்ட போகிறாங்க. அந்த இடத்துல அவன் கத்துனதாக அப்படி எந்த ரூல்ஸும் போடலை. பட் ஆனால் அதில் ஒரு ஆடு கிடந்ததை அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளோ நேரம் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் ஆடு இருந்ததா என்னல்ல, இல்லை. தூதன் சொன்ன பிறகு தான் அங்கே என்ன இருக்குது, இல்லாத இடத்தில் உருவாக்கி கொடுக்கிற தேவன். புரியுதா உங்களுக்கு? நாமத்தில் எதை கேட்டாலும் அதை உனக்கு என்ன பண்ணுவேன். ஐயா சூழ்நிலையில் அது இல்லவே இல்லை, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுறவர், தருகிறவர். ஆனால் அதை உங்களுக்கு என்ன பண்ணுற. அதனால தான் செங்கடலுக்கு மத்தியில் அங்கே வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவர்களுக்காக தேவன் வழியை உண்டு பண்ணினவர். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை வேலைகள். இது ஒரு வாக்குத்தத்தம், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் பிடிச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? நம்ம மணவாளனை சரியாக பின்பற்றும் பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ள பலமாக என்ன பண்ணுது, கிரியேட் செய்யுது. இந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அப்போ யோசித்து பாருங்க, 3வது மாடியிலிருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், கீழே விழுந்து செத்து போனான். பவுல் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ அங்கே ஒரு பெரிய துக்கமாயிற்று. அங்கே சின்சியராக செய்தி போகும் பொழுது ஒரு துக்கம் உண்டாயிருச்சு. இப்போ அவன் சொல்கிறான், கவலைப்படாதீங்க, இவனுக்குள்ளே உயிர் இருக்குது. சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம் என்ன அறிவாக இல்லை, எல்லாருக்கும் தெரியுது அவன் செத்து போயிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். பட் இவன் பவுல் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அந்த உயிரை மீண்டும் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிகர், இல்லாததை உங்களுக்கு திரும்ப உருவாக்கி தருகிறவர். யோசித்து பாருங்க, அவன் 3வது மாடியிலேருந்து விழுந்திருந்தா முதுகெலும்பு நொறுங்கி இருக்கலாம், தலையில் அடிபட்டு இருக்கலாம், ஒருவேளை அவன் கம்ப்ளீட்டாக அவன் செத்துட்டான், அந்த இடத்துல அவன் செத்துட்டான். ஆனால் தேவன் என்ன பண்ணாரா, அப்போ யோசித்து பாருங்க, மறுபடி அந்த எல்லா பகுதியும் என்ன பண்ணியிருக்கணும், ஜாயிண்டாக இருக்கணும், எல்லா பகுதியும். அதான் சிருஷ்டிகர், அவருக்கு அவ்வளோ வல்லம் உண்டு. பேதுரு சொல்கிறான் இல்லையா, சப்பானி எழுந்து நடன். பேதுருக்கு முன்னால் எப்படியாவது எங்கேயாவது அப்படி ஒரு வல்லமை செஞ்சுருக்கிறாருன்னா நிறைய விதவிதமாக செஞ்சுருக்கிறாரு. ஆனால் கவனிக்கணும், அவன் கடைசி நேரத்தில் ஒருத்தனுடைய காதை வெட்டுவான்.
அந்த காதை வெட்டும் பொழுது ஏசு என்ன பண்ணார்னா அப்படி தூக்கி வைப்பார், ஒட்டிக்கும். அப்படி தூக்கி வைப்பார், அது என்ன பண்ணும்? இதுதான் சிருஷ்டிகருடைய அடையாளம். யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, ஆதியிலே அந்த வார்த்தை, அந்த வார்த்தை அவர் தானே சிருஷ்டிகர். எப்படி அழகா செய்கிறார் பாருங்க. அந்த காதை தூக்கி அதில் வச்ச உடனே அது என்ன பண்ணுது? அப்படியே ஒட்டிக்குது. தேவன் சிருஷ்டிகர். இன்னைக்கும் அந்த சிருஷ்டிகர் நமக்கு யாரா இருக்கிறாரு? மணவாளனா இருக்கிறார், நம்முடைய துணையா இருக்கிறாரு, நமக்கு நன்மையானதை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்போ வாக்குத்தத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளதாய் பலன் உள்ளதாய் இருக்கிறது. அன்றைக்கு காலங்களில் சீசர்கள் அதை செய்தார்கள் என்றால் அது உண்மையாகவே அது அற்புதம். நான் வாரந்தோறும் 2 ஹாஸ்டலில் ப்ரேயர் நடத்த போவேன். அப்போது அந்த ஹாஸ்டலில் நான் சொன்னேன், இப்படி நான் சில யூடியூப்பில் வந்து வெளிநாட்டில் பார்த்துருக்குறேன், காஸ்பிள் அறிவிச்சிட்டே இருப்பாங்க. அதில் யாராவது வீல் சேரில் சப்பானி வருவாங்க, அவங்க நடக்க முடியாதவங்க இருப்பாங்க, அவங்கள ஜோ பண்ணி அப்போமே என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம், கால் முறிஞ்சிருக்கலாம், வீல் சேரில் அப்போமே நடக்க வைப்பாங்க அப்படின்னு. உடனே ஒரு பையன் சொல்கிறான், அதெல்லாம் சும்மா படம் அப்படின்னு, அதாவது அதெல்லாம் வந்து ஒரு நடிப்பு. அப்போ நான் சொன்னேன், ஏசு அப்படி செய்வார். உடனே அவங்க ஏசு அப்படியெல்லாம் செய்வாராம். அப்போ நான் சொன்னேன், நம்ம ப்ரேயர்லேயே எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரா, நீ இப்படி டமால்னு ஒரு குண்டை தூக்கி போட்டியே, என்ன கொஞ்சம் டிலே ஆகி நான் பார்த்துருப்பேன், பட் நிறைய என்ன பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்போது நான் சொல்கிறேன் சாட்சி. ஒரு அக்கா வந்து ப்ரேயருக்கு வந்திருக்கிறாங்க, ஜோமன் வந்திருக்கிறாங்க, குழந்தை இல்லை 4 வருஷமாக. அப்போ பிள்ளைகள் வெளிப்பாடு சொல்கிற தீர்க்கதரிசனம் சொல்கிற பிள்ளைகள் உண்டு டீமில். மாதத்துக்கு ஒரு மண்டப கூட்டம் நடத்துவோம். அப்போ அந்த கூட்டத்தில் ஜோமனை வந்து அந்த அக்காவை சொல்கிறாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை தருவார், சீக்கிரத்தில் தருவார், கவலைப்படக்கூடாது. அதுலேருந்து 2 மாதத்தில் அவங்க கன்சீவ் ஆகி அப்புறம் கரெக்டாக அந்த டேட்டில் குழந்தை என்ன பண்ணுது, மிஷன் ஹாஸ்பிட்டலில் பிறக்குது. அதே போல் பெண் குழந்தை, அதே போல் என்னது. அப்போ யோசிச்சு பாருங்கள், 4 வருஷம் ஆச்சு, பட் ஆண்டவர் மறுபடியும் என்ன கொடுக்குறாரு, அவங்களுக்கு ஒரு சில பலகீனெல்லாம் இருக்குது. அதனால் சரீரத்தில் அந்த குழந்தை இருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னாலும் அதை இயேசு உருவாக்க வல்லமை உள்ளவர். இல்லைன்னாலும் அதை இயேசு உங்களுக்காக என்ன பண்ணுவாராம், அவர் சிருஷ்டிகர், அவருடைய ஒர்க்கே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன அது பெரிய காரியமாக இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு காலே இல்லைங்க, ஆண்டவரால் அதை மறுபடியும் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அவனுக்கு மரக்காலை விட்டு தன்னம்பிக்கைலாம் இல்லைங்க, அதே போல் ஒரு காலை என்ன பண்ண முடியும். அப்படின்னா அந்த சப்பானிக்கு இவங்க காஸ்பல் சொல்லி அவனை என்ன பண்ணியிருக்கலாம், அதே சப்பானியோட நான் ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கலாம். அவனை புதுப்பிச்சாங்க. ஒரு கால் என்ன பண்ண, தவித்தால் செத்து போனா, அங்கே போய் இறுதி ஜபம் பண்ண போகலை, உயிர் தெழுகிற ஜபம் பண்ண போனார். புரியுதா உங்களுக்கு? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மீண்டும் அதை உருவாக்குகிறார். மீண்டும் என்ன பண்ணுறாரு, உருவாக்குகிறார். அப்போ கவனிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையிலே. அப்புறம் அடுத்தாப்புல அவனுக்கு இன்னொரு சாட்சி சொன்னேன். ஒரு பிள்ளை அதென்ன திருப்பூர்லேருந்து ஃபோன் போட்டுச்சு, அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஹார்ட்டில் பிரச்சனை. அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கிறாங்க, இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே கொண்டு போனால் 15 லட்சத்துக்கு மேலே என்ன பண்ணுமா செலவாமா. ஒரு வாலிப பிள்ளை தான். அப்போ எங்கள் அப்பாவை வந்து 15 லட்சம் செலவானாலும் காப்பாற்ற முடியுங்கிறது என்னது இல்லை, கேரண்டி இல்லை. ஏதோ அவங்களுக்கு ஒரு ப்ளீடிங் நிறையா இருக்குது அந்த ஹார்ட்டில், அதனால் ரொம்ப கஷ்டம், ஆப்ரேஷன் பண்ணுங்கிறது என்னது. அந்த பிள்ளை அழுதுகிட்டே பேசிச்சு. அப்போ டீமில் இருக்கிற ப்ரேயருக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கோம், யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு. இப்போ ஏசு உடைக்கிறார் ஃபோன் போட்டால் அவங்களுக்கு ஜோம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, மெசேஜுக்கு ரீப்ளை, அதுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க ஜோம் பண்ணி ரீப்ளை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அப்போது அவங்க எல்லோரும் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அனுப்பி அடுத்த நாள் அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்குது, இந்த டேட்டில் ஆப்ரேஷன் நடக்குது, ஜோம் பண்ணுங்க. அதே ஆஸ்பத்திரியில் அந்த அரசு மருத்துவமனையிலே நல்ல ஒரு சுகம் பெற்றார், நல்ல ஒரு முடியாது என்று சொல்லலாம். அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு மீண்டும் புதுப்பிக்கிறார், மீண்டும் கிருபை செய்கிறார், மீண்டும் இரக்கத்தை காண்பிக்கிறார். நம்முடைய மனவளன் அப்படி தான் நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். அந்த வார்த்தையில் என்ன பண்ணுவான், அவன் பிழைப்பான். அப்போ இங்கே இருக்கிற நம்மளில் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கொடுக்காததுனால தான் அழுதுகிட்டு இருக்கோம், கொடுக்காதனால தான் கவலைப்படுறோம், கொடுக்காதனால தான் புலம்புறோம், கொடுக்காதனால தான் ரொம்ப நொந்து போகிறோம். ஒரு ஆள் நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி பேசினா, ஒரு மாதிரி நினச்சா, ஒரு மாதிரி நம்மளை அப்படியே தள்ளி வச்சு பார்த்தாலே உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்,
வீட்டில் வந்து கதவை பூட்டி போட்டு, ஓ ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, எல்லாரும் என்னை இப்படி நடத்துகிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறோம், அழுறோம். யோசித்து பாருங்க, தாவீது காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது பாட்டு பாடி துதிச்சான்னு தான் சொல்லியிருக்கு. தள்ளினதுனால அங்கே உட்காந்து என்ன பண்ணலை, சதா புலம்பி கொண்டு இருந்தாருங்க அப்படின்னு சொல்லப்படலை. பட் அவருக்கு நெருக்கம் வந்ததை சங்கீதத்தில் பல பகுதிகளில் எழுதியிருக்கிறாரு. பட் கர்த்தரை துதித்து பாடுவதில் அவனுக்கு ஒரு சிறப்பு. சங்கீதம்னாலே தாவீது தான், அவ்வளோ ஒரு சிறப்பு. காரணம் என்னது, கர்த்தரை. அதனால தான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி என்ன பண்ணினீர், ஆயத்தப்படுத்தினீர். பாருங்க, வீட்டில் ஒரு பய தேடலை. சாமுவேல் சொல்கிறான், அவன் ஒரு வரட்டும்ப்பா, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஐபியாக இருக்கலாம் அவங்க வீட்டில் இருக்காள், நான் அது வரைக்கும் என்ன பண்ணுறேன் கேட்டால் அவ்வளோ பேருக்கும் எப்படி இருந்திருக்கும். சே, அவனை நம்மளே தள்ளி தான் வச்சுருக்குறோம், அவனுக்காக இவர் வெயிட் பண்ணுறாருன்னு அவ்வளோ பேருக்கும் மண்டை குழப்பம் வந்திருக்கும். இப்போ இவன் தான் அபிஷேகம் பண்ணணுன்னு எல்லாருக்கும் உயிரே போயிருக்கும். ஏன்னா அதில் பாதி பேர் எங்கே தான் இருக்கிறானு, இராணுவத்தில் இருக்கிறான்னு, இவனை பிடிச்சி அபிஷேகம் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ புரியுதா, அவர் அபிஷேகம் பண்ண உடனே அவர் கூட ஆவியானவர் வந்துட்டாராம். யார் வந்துட்டா, அதுக்கப்புறம் அவர் கரடியை வீழ்த்துறாரு, சிங்கத்தை வீழ்த்துறாரு. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் மணவாளனாய் நாம் சரியாய் அவரை பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகுது தெரியுமா, அவருடைய அற்புதங்களை நிறைய பார்க்க முடியும், அவருடைய நன்மைகளை நித்தம் என்ன பண்ண முடியும். அதனால தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய நன்மைகள். நான் அதனால் அந்த பசங்கிட்ட எதுக்கு இந்த காரியத்தை சொன்னேன் அப்படின்னா, சொன்னேன் நான் நிறைய இடத்துல கூட்டம் நடத்த போகிறேன். சில இடத்துல இப்போ கடைசியாக மார்த்தாண்டத்தில் ஒரு மீட்டிங், இதே போல் ஒரு வீடு, ஆனால் வீட்டில் ப்ரேயர் ஹால்னே தனியாக பெருசாக கட்டியிருப்பாங்க. அது ஒரு அவங்க 2 பேரும் மருத்துவர்னு நினைக்கிறேன், பெரிய கீழே பெரிய ஒரு 10-50-60 பேர் இருக்கலாம், அதுக்கு பின்னாலேயும் நிறையவே இருக்கலாம், அப்படி ஒரு ஹால். அப்போ அங்கே எனக்கு ஒரு மீட்டிங் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அங்கே மெசேஜுக்கு அன்றைக்கி பாட்டு ஆராதனை. அப்போ நான் பிள்ளைகள் கீபோர்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கிறேன். அப்போது அங்கே அதே போல் அந்த டீமில் மற்ற நாள்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன். என்ன காய்ச்சி கொடுப்பேன், பயிர் கஞ்சி வச்சு காய்ச்சி கொடுப்பேன். அப்போ மற்ற ஊழியக்காரர்களுக்கு என்ன தெரியும், தம்பி வருவார், நல்லா அழகாக கஞ்சி காய்ப்பார், நல்லா என்ன பண்ணுவார், கஞ்சி காய்ச்சி தருவார். கஞ்சி காய்ச்சி பிளேட்டில் எல்லாம் ஊற்றி கொடுத்தேன்னா மற்ற ஊழியர்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லா நாளோட. அவங்க உடனே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, கஞ்சி காய்த்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அப்படி ஒரு வார்த்தை சொன்ன. ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. அதனால் இப்போ அவங்களுக்குலாம் என்ன தெரியும், கஞ்சி காய்க்கிறவன் இல்லையா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நினைக்கணும். அந்த கூட்டம் முடிஞ்சோடனே டாக்டர் அவங்கெல்லாம் வந்து பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, பிள்ளைகள் என்ன அழகாக பாடுனாங்க பா, அந்த கொஞ்ச நேரம் இந்த இடம் முழுவதும் எப்படி இருந்துச்சு, ஒரு மகிமையாக இருந்துச்சு. அப்போ பசங்கள்கிட்ட சொன்னேன், அந்த கூட்டத்தின் மகிமை எல்லா இடத்துலையும் இருக்க, எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. புரியுதா, அதே மகிமை என்ன பண்ணட்டும் எல்லா இடத்துலையும். அப்போது இயேசு கூட இருக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, இது தாங்க வாழ்க்கையில் மணவாளனோடு நடக்கிற ஹாப்பியான ஒரு வாழ்க்கை. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த சந்தோஷமான லைஃப்பை ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க, தேடுங்க, ஓடுங்க, சுதந்திரிங்க. அப்போது அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண, அதனால தான் வாக்குத்தத்தம் கிடைத்தா என்ன பண்ணுறாதீங்க, விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும், கொண்டு வந்துடும். அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்போ சில சொல்லுவாங்க, இது எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி, ஆண்டவர் உங்களுக்காக அதை உருவாக்குவார், உங்களுக்காக என்ன பண்ணுவார், அவரே சொல்லியிருக்காரு, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு தருவேன். ஒருவேளை ஆண்டவரே இது எங்கேயுமே இல்லையா, அப்போ உனக்காக நான் என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன், உனக்காக என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன். ஆகாரம் போய் பாருங்க, பிள்ளை சாகிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அழுறா. அந்த இடத்துல அவள் கண்களை திறந்தார், ஒரு துறவையை கண்டாள் அப்படின்னு இருக்கு. அப்போ கண்கள் அடைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், துறவு பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே ஒரு அற்புதத்தை அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான், இயேசு நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு நம்மளுடைய பாரங்களை மாற்றுகிறவர். நாம் அவரோடு ஐக்கியப்படும் பொழுது, அவரோடு நித்தமும் அந்த ஜெபம், அந்த உறவு சரியாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தினமும் என்ன நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 107 அதனுடைய 20. இந்த இடத்துல பாருங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன பண்றாரு, தப்பி வைக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் வசனத்தை அனுப்பும் பொழுது என்ன உண்டாகுது, அவர்களை
இதில் குணமாக்குறாருன்னு பார்த்தோம். வசனம் என்ன பார்த்தோம்? மத்தேயு 4:4 பிழைப்பான். அவனுக்கு அவர் வார்த்தையினால் பிழைப்பான். அந்த வார்த்தை அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? துணையாக இருக்கிறேன். நான் அவன் கையை பிடிச்சி எப்படி இருக்கிறேன்? எல்லார் வீட்லேயும் வந்து கையை பிடிச்சிருக்கிறாரா? எப்பா நான் அவன் கூட துணை அப்படி இல்லை. வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்கிறதுனால இயேசுவின் துணையை நான் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறேன்? பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறேன், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன்? இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்காக ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். எனக்கு தடை வருது, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் பலகீனத்தில் இருக்கிறேன், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? உருவாக்குறார். ஒரு முறை ஒரு ஆக்சிடெண்ட், கிறிஸ்மஸ் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கன்வென்ஷன் கூட்டம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கன்வென்ஷன் டைமில் கன்வென்ஷனுக்கு போகும்பொழுது ஆக்சிடெண்ட். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு அங்கே உபவாச கூட்டம் நடத்தி சாயந்தரம் வெள்ளி சனி இப்படி நடத்தணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போகும்பொழுதே ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கூட்டத்துக்கு போகலை. ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டெல்லாம் போட்டு காலில் கையில் 2 கையில் உள்ளங்கை தரையில் போய் ஊன்னதில் கை அரைச்சிட்டு போயிட்டு இங்கே முட்டு, காலில் முட்டு, பெருவிரல் பக்கத்தில் அடித்து காலெல்லாம் அப்படி வீங்கி போயிருந்துச்சு. அன்னைக்கு போகலை. சாயந்தரம் கூட்டத்தில் என்னால் நிற்கவே முடியல. இருந்தாலும் அன்னைக்கு கூட்டம் நடத்தணும் என்ன சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கு. கூட்டத்தை நடத்திட்டேன். அடுத்த நாள் ஒரு பெரிய சேகர சர்ச்சில் உபவாச கூட்டத்துக்கு மட்டும் கூட்டிருக்கு. இது எல்லாமே ஒரே மாவட்டத்துக்குள்ளே நடக்குது. அதனால் அந்த உபவாச கூட்டத்தையும் முன்னாலே புக் பண்ணியிருக்கேன். உபவாச கூட்டத்தில் நான் சொல்லலை இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு. அப்போ படிக்கட்டு ஏறி போனோம். அது ஒரு கீழ் ஃப்ளோர்லேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது, ஒரு சிஎஸ்ஐ சர்ச். இப்போ மேலே போய் அவர் என்ன பார்க்குறாரு, 2 கையிலையும் பஞ்சு போட்டு கட்டி வச்சுருக்கு, காலில் பெரிய பேண்டேட் போட்டிருக்கு. அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறார், பிரதர் நீங்கள் வந்து உட்காந்தே என்ன பண்ணுங்கள். ஏன்னா அவர் அந்த பாஸ்டர் ஒரு சேகரத்தில் பழக்கம். எனக்கு இது 3ஆவது சேகரத்துக்கு அவர் என்ன கூப்பிட்ருக்கிறார். வரிசையாக அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூப்பிட்ருக்கிறார். இப்போ மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போன மாதத்தில் போனேன். அதுக்கப்புறம் இனி ஜனவரியில் ஒரு மீட்டிங் புக் பண்ணியிருக்கா. எப்பவுமே டேட்டை என்ன யாருக்கும் கொடுத்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான டேட்டாக இருக்கும், அதனால் எனக்கு தாங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறார். அப்போ கவனிங்க, அங்கே போனோன்னு சொல்கிறேன், நீங்கள் உட்காந்தே நடத்துங்க. அப்போ நான் சொல்கிறேன் நின்றுட்டே நடத்துகிறேன். நல்ல கூட்டம், நிறைய கூட்டம் வந்திருக்கு, சர்ச்சு நிரம்பி ஆட்கள் இருக்குது, நான் நின்றுட்டு நடத்துகிறேன் அப்படின்னு. உண்மையிலேயே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலே நடத்தினேன். எவ்வளோ நேரம் நடத்தினேன்? 10 மணிக்கு தான் கூட்டம். ஆனால் 9:15 அங்கே ஆட்கள் வந்துட்டு, சர்ச் நிறைய ஆட்கள். அது கிராமங்கிறதுனால திரண்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ நேரனுக்கு இயேசு கிருபை செய்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் பலன் இல்லை தான், பட் பலனை யார் தர்றா? ஆண்டவர் நமக்காக உருவாக்குறார். அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாத சரீரத்தில் அந்த ஸ்ட்ரென்த்தை இயேசு தருகிறார். இப்படி தான் பயப்படாதன்னா பயமே வராத அளவுக்கு நம்மளை என்ன பண்ணியிருப்பார், வச்சிருப்பார். துணை நிற்கிறேன்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை சூழ்ந்து ஒரு போராட்டம் எழும்புதோ அதில் எல்லாத்துலேயும் அவருடைய பாதுகாப்பு என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அதனால தான் இங்கே கடையை சொல்கிறாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன பண்ணுறாரு, குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். குணமாக்குற ஒரு வல்லமை அந்த வசனம், வாக்குத்தத்தம் தான். அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை கூட என்ன பண்ணும், மாற்றும். நாகமான் குஷ்டம், அவனுக்கு அந்த குஷ்டம் இருக்கிறது தெரியும். ஆனால் அவன் சொல்கிறான், அந்த சிறு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நேரம் இங்கே வந்தாச்சு. அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ணு, இந்த இடத்துல முங்கிட்டு போ அப்படின்னு. அவன் என்னமோ அப்படியே கொஞ்சம் டென்ஷன் ஆகணும். கூட இருக்கிறவன் சொன்னோடனே சரி போய் பார்ப்போன்னு சொல்லி முங்கின உடனே அந்த வசனம் அவனை குணமாக்கிட்டுல, அந்த தேவ வார்த்தை என்ன பண்ணிட்டு குணமாக்கிட்டு. அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய, அதான் சங்கீதத்தில் சொல்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் நீங்கள் குணமாக்கப்படுவீங்க, அப்போல்லாம் நீங்கள் பலனடைவீங்க, அப்போல்லாம் நீங்கள் அப்படி இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை பிடிக்கணும். அதான் வாக்குத்தத்தம் என்பது சும்மா ஆறுதலுக்கும் நம்ம தேற்றுதலுக்கும் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை அநேகருக்கு மத்தியில் மேன்மைப்படுத்த அதை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது என்ன, அநேகருக்கு முன்பாக என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்பட்டவனா, வல்லமை உள்ளவனா, தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த அங்கீகாரத்தை என்ன பண்ணும், உண்டு பண்ணும். அப்போ கவனிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு என்ன பண்ணுறாரு, நடத்துகிறார். நம்மள எத்தனை பேர் அந்த தேவ வார்த்தைக்குள்ளே நாம் நிற்கிறவர்களாக இருக்கிறோம், அந்த தேவ வார்த்தையில் நாம் பலப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ ஆண்டவருடைய அன்பு பெரியது, ஆண்டவருடைய கிருபை பெரியது, ஆண்டவருடைய மகிமை பெரியது. அவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுத்து அந்த வல்லமையினால் என்ன பண்ணுகிறார், பலப்படுத்துகிறார். அப்போ நமக்குள்ளே எப்போதும் விசுவாசம் இருக்கணும். இயேசுனுடைய வார்த்தை என்ன பண்ணும்,
கூட இருக்குது, என்னை பலப்படுத்தும், அழிவுக்கு தப்பி வைக்கும். அழிவுன்னு என்னது? நம்முடைய எண்ணங்கள் சில வேளைகளில் சொல்லும், வாழ முடியாது, நடக்க முடியாது, இது இப்படி தான் இருக்கும், இது இன்னனி தான் போகும், இந்த வீட்டில் ஒரு நாளும் சந்தோஷம் இருக்காது, இப்படியெல்லாம் புலம்ப சொல்லும். ஆனால் தேவ வார்த்தை எப்படிப்பட்ட தெரியுமா? அதில் நன்மை, அதில் மாற்றம், அதில் அற்புதம், அதில் உயர்வு, அதில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும். அதனால தான் அந்த தாவீதை புறக்கணித்தே வைத்திருந்தாங்க. ஆண்டவர் அப்படியே அழகாக கொண்டு அவர்களுக்கு மத்தியில் ஒரு அபிஷேகம். தாவீது பாராட்டும் பொழுது சவுலுக்கு எரிச்சல் வந்ததுன்னு நம்ம பைபிளில் பார்த்துருப்போம். அப்படியே நல்லா கவனித்து பாருங்க, தாவீதினுடைய சகோதரர்களுக்கு எப்படி ஒரு ஷாக்காக இருந்திருக்கும், பயங்கர அதிர்ச்சியாக இருந்திருக்கும்ல. எப்பா முழு டீமும் பயந்துக்கிட்டு இருக்கு, இவன் போய் சண்டை போட போகிறான்னு கோவத்தில் திட்டினான்னு அவன் வீழ்த்தினோன்னு என்ன நினச்சிப்பான், எங்கள் தம்பிப்பா, இது எங்கள் வீட்டில் கடைசி பையன். புரியுது அவங்களுக்கு? அதுக்கப்புறம் சகோதரர் எங்கேயும் சண்டை போட்டதா இருக்காது. பட் எப்படி சொல்லியிருப்பானே, எங்கள் தம்பி சொல்லியிருப்பான்ல. அதே வாயை வச்சு உயர்த்த வச்சார்ல, எவ்வளோ பெரிய மேன்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூதாவுக்கு ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. எப்படி இருந்திருக்கும்? அவங்களாம் அந்த குடும்பம் தான், பெரிய குடும்பம். ஆனால் அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்கை தாவீதுக்கு என்ன பண்ணார்? இதே போல தாங்க நமக்கு இயேசு மணவாளன். அவருடைய வார்த்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பலத்த அற்புதங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு மேலே என்ன பண்ணுங்க, பற்றுதலாக இருங்க. நான் நிறைய இடங்களில் வசனத்துக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை கொள்வேன். ஒரு முறை தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங், அடுத்த மீட்டிங் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் ஒரு நைட் ப்ரேயர் நடத்திட்டு இங்கேருந்து காரில் போயிருக்கேன், நடத்தினேன். அவர் சொன்னார், காலையில் 6 மணிக்கு எனக்கு வேற ஒரு இடத்துல ஒரு வேலை இருக்குது, அதனால் கார் ஓட்டுறவர் சொன்னார் முடியாது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், கார் கீபோர்டு போடுறேன்னு சொன்னால் நான் ஓட்டுவேன் அப்படின்னா. சரி, நீ எவ்வளோ தூரம் கார் ஓட்டியிருக்கா? நான் டெரிக்லேருந்து ஆசாரிப்பள்ளம் வரைக்கும் கார் ஓட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன், தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து மறுபடியும் இங்கே வரணுண்டா. அவன் சொல்கிறான், நான் டெரிக்கிலேருந்து ஆசாரிப்பள்ளத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு. சரி, அங்கே போயிட்டு காரையும் கொண்டு போயாச்சு. இப்போ என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், ஜோம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு வசனம், நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரையும் இன்னொரு இடத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, கட்டாயம் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். சரி, இங்கேருந்து வீடு நாங்கள் தங்கியிருக்கிற ஒரு ரூமுக்கு போனோம். அங்கே ஒரு பெரிய வீடு, மாடியில் எங்களுக்கு ரூம் தந்துருக்குறாங்க அந்த சர்ச்சில் உள்ள ஒருத்தர். அங்கே வரைக்கும் என்ன பண்ணுவோம், அந்த காரில் போவோம். அவர் சொன்னார், நீ முதல்ல ஓட்டு, நீ ஓட்டுறது எப்படி இருக்குன்னு பார்த்து நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். அவன் ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோட்டில் ஏற்றுறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. போடுவான் அப்பாவும் என்ன நீ ஏற்றி உருட்டி கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு அந்த பக்கம் கொண்டு நிறுத்தியாச்சு. இனி காலையில் சொல்கிறாரு, நான் உன் கூட தூத்துக்குடியிலேருந்து நாங்குநேரி வரைக்கும் உன் கூட வருவேன், அது வரைக்கும் நீ காரை ஓட்டு. கார் 40லேயே போகுது. கார் எத்தனையில் போகுது? 40லேயே போகுது. உருட்டி நாங்குநேரி வந்தாச்சு. இவனுக்கும் கொஞ்சம் கை பழகிருச்சு. சரி, இனி என்ன பண்ணலாம், அவர் இதில் இறக்கி விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறங்கிட்டாரு. இப்போ இவனை தான் இப்போ நேராக அப்படியே கிராஸ் பண்ணி நேராக எங்கே போனோம், கிராமத்துக்குள்ளே. வண்டியை உருட்டி 10 மணிக்கு கூட்டத்துக்கு வீட்டிலேருந்து 6:30க்கு புறப்பட்டுருக்கோம். 1 மணி நேரத்தில் போகிற ட்ராவலில் 2.5 மணி நேரமாக போயிருக்கோம். கூட்டத்தை முடித்தாச்சு. கூட்டம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அடுத்தது எங்கே போனோம், கூட்டம் முடிச்சுட்டு இனி நாங்கள் களக்காடு வழியோடி ஊருக்கு வரணும். இப்போ வரும்பொழுது எத்தாப்புல ஒரு பஸ் வருது, அந்த கிராம ரோட்டுக்குள்ளே ஒரு பஸ் வருது. இவனுக்கு அந்த பக்கம் போக தெரியாது, இந்த நடுவு பகுதியில் ஓரம் நிறுத்திட்டான். பஸ்காரன் தூரத்துலேருந்து வரும்பொழுது நினைக்கிறான் இவன் வந்துடுவான்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக வந்து பக்கத்தில் வந்துருக்கேன். டேய், வண்டி நவுட்ட மாட்டியாடா? நவுட்ட தெரிஞ்சா நவுட்ட மாட்டானா? அதுக்கப்புறம் முடிச்சு இன்னும் வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் அவன் பணக்குடி வரும்பொழுதெல்லாம் நல்ல டிரைவிங் ஆகிட்டான் சும்மா. அதுக்கப்புறம் நல்ல அழகாக எடுத்து என்ன பண்ணான், கொண்டு வந்தான். ஆண்டவருடைய வார்த்தை பிரயாணங்களை ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. நமக்கு தெரியாட்டாலும் அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், வாய்க்கச்சு வரும். இதையும் அவன் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறான். பட் அந்த வண்டி என்ன பண்ணதில்லை, அதான் டிரைவிங் ஸ்கூல் போகும்போது ஓரளவு ஓட்டியிருப்பான். மற்றபடி கண்டினியூவாக இருந்தால் தானே கண்டினியூவாக ஓட்டுவோம். எங்கேயே யாராவது கார் கொடுத்தா என்ன பண்ணுவோம், 2 கிலோமீட்டர் போவோம், 3 கிலோமீட்டர் போவோம், அவ்வளோதான். அப்போ அந்த வண்டியை அந்த காரணம் அவனுடைய திறமெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. அவர் வார்த்தையை கொடுத்த பிறகு கட்டாயம் என்ன பண்ணுவார், நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாதனால தான் அது கிடப்பில் கிடக்கிற ஒரு பொருளாகவே என்ன பண்ணிட்டு மாறிட்டு. நான் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு வசனம் எடுத்தேன். 18 எடுத்து அந்த வசனத்தை 2021 வரைக்கும் டெய்லி கை வச்சு ஜோம் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் சொல்கிற புரியுதா?
18 ஒரு கூட்டத்துக்கு போய் அந்த வாக்குத்தத்த வசனத்தை தந்தாங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்திற்காக கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 6:14 அந்த வசனத்துல இருந்து எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்பெல்லாம் அந்த ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ நாள், 3 வருஷமாக. அதுக்கப்புறம் கொரோனா, அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் ஊழியல்ல ஒரு 1.5 வருஷம் அடங்கியிருந்த பொழிஞ்சு மறுபடியும் ஆண்டவர் என்னென்ன இப்போவும் நான் என் விபிஎஸ் 1 மாதம் கிட்டத்தட்ட 6 சர்ச்சு ஃப்ரீயாக நடத்தி கொடுக்குறேன். ஏன்னா நம்மளை தெரியாது, உடனே என்ன பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு தர மாட்டாங்க இல்லையா, எந்த செலவும் தர வேண்டாம், நாங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 14 சர்ச்சை எடுத்திருந்தேன். 13 சர்ச்சை நான் என் கூட பிள்ளைகள் 2 டீமாக போட்டு என்ன பண்ணேன், அதில் 6 சர்ச்சை என் டீமில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இவ்வளோ சர்ச்சை ஃப்ரீயாக நடத்திருக்கீங்களே எப்படி நடத்துவீங்க? ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சர்ச்சுக்கு 500 1000 இல்லை, ஒவ்வொரு சர்ச்சுக்கு 3000 4000 5000 வரைக்கும் என்ன பண்ணணும், செலவு பண்ணோம். அதில் அதிக செலவு 3 சர்ச்சுக்கு, இந்த 3 சர்ச்சுக்கு 17000 ரூபா செலவு பண்ணோம். அப்போ டெய்லி 2000 ரூபா டீசல் அடிக்கணும், 2 பக்கமும் கார் அனுப்பி பிள்ளைகளை ஏற்றி விடணும், பிள்ளைகளை இதுங்கணும். கிட்டத்தட்ட 15 பேர் சேர்ந்து என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணோம், டிரைவர் இப்படின்லாம் போட்டு. ஆனால் ஆண்டவர் இப்படி சொன்னதுனால எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆண்டவர் ஏப்ரல் மாதத்துலேயே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த ஏப்ரல் 6:14 வச்சுக்க, நீ ஜெபம் பண்ணு, ஒரு நாளும் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், குறைக்கவே மாட்டேன், எல்லா நாளும் தருவேன். அந்த வாக்குத்தத்தத்தின்படி, என் பலன்படி அல்ல, தேவ வார்த்தையின்படி தொடங்கின நாள்லேருந்து, எப்போ ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பித்தோம். விபிஎஸ் மெட்ரிகுலேஷன் அப்போ முடிஞ்சிச்சு இல்லையா, அப்பத்துலேருந்து ஆரம்பித்து எப்போ முடித்தோன்னா மே 28 கடைசி ஒரு இடத்துல கேம்ப், ஒரு டே கேம்ப்பு மட்டும் கொடுத்தாங்க. அது வரைக்கும் கண்டினியூவாக நடத்தணும். ஒரு நாள் கூட பணம் இல்லாமல் வண்டி நிற்கவே இல்லை. களியக்காவளையில் போய் நடத்தணும், கேரளா பார்டர் சைடில் நடத்தணும், இந்த பக்கம் நிறைய சர்ச்சு ஏஜ் சர்ச்சை ஒரு 3 சர்ச் என்னமோ நடத்தணும். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் நடத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், சில சபையில் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன பண்ணோம், ஆண்டவர் கிருபை செய்தார். இதுக்கு நான் திறமைசாலியானா 0. பட் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டு, பிழைப்பான். அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கும். என் சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லாட்டா கூட அவர் கிருபையாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே முழங்கால் படியிடலாமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. ஆண்டவருடைய நன்மை நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்யும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருகிறவர், ஆண்டவர் நமக்கு கிருபையானதை தருகிறவர், ஆண்டவர் நமக்கு இரக்கங்களை கட்டளையிடுகிறவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையினால் நீங்கள் பிழைக்கப்படுவீர்கள், இந்த வார்த்தையினால் உங்களுக்கு நன்மை உண்டாக்குவார். எந்தெந்த காரியங்களில் கவலையாக இருக்கிறீங்க, எந்தெந்த காரியங்களில் துக்கமாக இருக்கிறீங்க, எந்தெந்த காரியங்களில் வருத்தப்படுறீங்க, இன்னைக்கு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஜெபம், அற்புதம் நடக்கத்தக்கதான ஜெபம் நடப்பது குறைவாக இருக்கிறது. இங்கே இருக்கிற சில வேளைகளில் வெறுமையாய் மாறிடுறீங்க. சிலருடைய இருதயம் இன்னும் யாரோர் மூலமாக காயப்பட்ட நிலையில் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை குலைந்து இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். ஒரு 5 நிமிடம் தான். இயேசுடைய கரங்கள், இயேசுடைய கிருபைகள், இயேசுடைய வல்லமைகள். ஆண்டவரே என்னை பலப்படுத்தணும். ஆண்டவருடைய நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரங்கள், இயேசு கிறிஸ்துவின் கிருபைகள், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்னை பலப்படுத்தட்டும். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் என்னை பலப்படுத்தணும், கர்த்தர் எனக்கு கிருபையை காண்பிக்கணும், கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை சகல காரியங்களில் என்னை பலப்படுத்தும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் அவ்வளோ கவலைகள். ஒருவேளை நீங்க எப்போதும் கூடி வந்து மகிழ்ச்சியோட காணப்படலாம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஆண்டவரோடு சொல்லுகிறார், நீ பல காரியங்கள்ல வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிறதை அவர் அறிவார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அதனால் நீங்கள் பிழைப்பீர்கள். முடிந்தது என்ற சூழ்நிலையில புதிய வழிகளை, புதிய வாசல்களை, புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கண்ணீரை துடைக்கிறதில் அவர் வல்லமை உள்ளவர், காயம் கட்டுகிறதுல அவர் வல்லமை உள்ளவர். எந்த இடத்துல தள்ளினார்களோ, எந்த இடத்துல புறக்கணித்தார்களோ, எந்த இடத்துல உங்களை வேதனைப்படுத்தினார்களோ, இன்னும் சில உறவுகள் சொல்லும், நீ மேட்டிமையாயிருக்கிற, நீ பெருமையாயிருக்கிற, நீ எந்த இடத்துலயும் முன்னேற மாட்ட, உங்ககிட்ட இருக்கிற உறவுகள் எதுவும் உண்மையா இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உண்மையுள்ள தேவன், நான் உன்னை நேசிக்கிற தகப்பன். அவர் சொல்லிட்டார், நீ என் மனவாட்டி, நான் ஏற்ற துணையாயிருக்கிறேன். நான் ஒரு இடத்துல உன்னை கைவிட
மாறுறதில்ல. அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து பாருங்க. உங்க வலது கையை பிடிக்க ஒருவர் இருக்கிறாருங்க. உங்களை நேசித்து நடத்த ஒருவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு புதிய காரியங்களை உண்டு பண்ணும். இல்லைன்னு சொல்ற ஒரு காரியத்தை உங்களுக்காய் சிருஷ்டிப்பார். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பின் கிருபைக்கு நன்றி ஏசப்பா, உங்க பலத்தின் கிருபைக்கு நன்றி ஏசப்பா, உங்க வல்லமை அன்புக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபை, அப்பாவுடைய இரக்கங்கள், வல்லமைகள் ஆண்டவரே வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். இயேசுவின் பலன், இயேசுவின் பலன் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் உங்க கவலைகள், உங்க துக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தர வல்லமை உள்ளவர். அவர் நன்மையானதை தர வல்லமை உள்ளவர். அவர் கிருபையை கட்டளையிட வல்லமை உள்ளவர். அவர் உங்க கண்ணீரை துடைப்பார், வேதனைகளை மாற்றுவார், கவலைகளை மாற்றுவார், துக்கங்களை மாற்றுவார். இந்த நாள்ல வசனத்தை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. என் கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு, என் போராட்டங்களை மாற்றுகிறவர் இயேசு. எனக்காக புதிய காரியங்களை உங்களுக்காக அவர் சிருஷ்டிக்கிறவர், அதை உருவாக்கி தருகிறவர். ஆண்டவரே உங்க அன்புக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, இரக்கங்களுக்கு நன்றி. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்து போன நினைக்கிற, முற்றிலுமாய் அழிஞ்சிட்ட, இங்க ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பன் எந்த இடத்திலையும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய கிருபை பலன் உங்களை தாங்கும், அவருடைய வல்லமையின் பலன் உங்களை தாங்கும். எல்லா இடத்திலையும் அவர் ஸ்திரப்படுத்துகிறவர், எல்லா இடத்திலையும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், எல்லா இடத்திலையும் உங்களுக்கு நன்மையை தருகிறவர். ஆண்டவர் உங்க நடுவில் கடந்து வந்த தேவன். அவர் உங்கள் மேல் மகிமையின் கரங்களை வெளிப்படுத்துகிறார். சிலரிடத்தில் அவிசுவாசத்தின் போராட்டம் இருக்கிறது, சில இடத்துல சிலருக்குள்ள இருக்குது. இந்த காரியம் நடக்குமா அப்படி சிந்தனையில் ஒரு குழப்பங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இடம் கொடாதே, அதற்கு இடம் கொடாதே. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இக்கட்டின் காரியங்களை விடுதலை தருகிறவர், வியாதியின் தன்மைகளை மாற்றுகிறவர், போராட்டங்களை நம்முடைய சரீரத்திலிருந்து மாற்றி எடுக்கிறவர். ஆண்டவரே உங்க கிருபைக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. ஆண்டவரே கிருபை. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தின கிருபைக்கு நன்மைக்கு நன்றி. ஆண்டவர் இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். சிலருக்கு வசனத்தின் மேல் பலனற்றவர்களாய் காணப்படுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனம் ஜீவனை உண்டு பண்ணுகிற ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. இதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அநேக நன்மைகளை பெறுவீர்கள். மாம்சத்தில் வருகிற மனித ஊழியக்காரருடைய வார்த்தை அல்ல, உங்களையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள சாரோனின் தேவனாயிருக்கிறார். அவர் லீலி புஷ்பமாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் பிழைப்பீர்கள்.
ஆண்டவரே, இந்த வேளையில் இதில் வந்திருக்கிற எல்லாருக்காக செபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எதிர்பார்ப்புகளை நீர் நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ காஞ்சதும் வறண்டதுமாய் இருக்கிற நிலத்தில் இருக்கிறாய், நான் மீண்டும் உன்னை துளிர்விட பண்ணி என் கிருபைகளை கட்டளையிடுவேன். இந்நாட்களில் பலத்த குழப்பங்களும் பலத்த நெருக்கங்களின் சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தை கனப்படுத்துங்கள். எல்லா கிரியைகளையும் அவர் அழித்து உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லா தடைகளையும் உடை தெரிந்து நான் என் கிருபையின் லெகுவான சூழ்நிலை உனக்கு கட்டளையிடுவேன். நானே கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஆகிலும் இதோ நீ சில காரியங்களில் இன்னும் குறைவுகள் உண்டு. சிலரோடு இருக்கிற ஐக்கிய குறைவுகள், அதை சரி செய்யும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தான் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், அவர்கள் தான் தேள் கொடுக்கை போல உங்களை கொட்டி வேதனைப்படுத்தியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை மன்னிக்கவும் அவர்களிடத்தில் நீ ஒப்புரவாகவும் ஆயத்தப்படு. இதோ சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் எல்லாவற்றிலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பிள்ளைகளையும் இதில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்பு தேவைகள் சகலத்தை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற 2 பிள்ளைகளை அருமையான சகோதரியும் சகோதரரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபை இந்த குடும்பத்தை உம்முடைய செட்டைகளுக்குள்ள மறைத்து கொள்ளட்டும். தொடர்ந்து உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படட்டும். இந்த இடத்துல மீண்டும் ஒரு காட்சியை பார்க்கிறேன். ஒரு பெரிய வெளிச்சத்தின் மகிமை சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறேன். இதோ நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் உன் நடுவில் இருக்கிறேன். அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரை மட்டும் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரன் சோதரன் சோதரம். இந்த நாளை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரன் சோதரம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல சுகத்தையும் குடும்பத்தில் தேவ நன்மையை கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் சோதரம் சோதரம். அதே போல இந்த குடும்பத்தை மென்மேலும் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு அநேக காரியங்களில் விண்ணப்பம் இருக்கும். எல்லாவற்றையும் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையுமே செலுத்துறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.